ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் குடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. இரண்டாவது, அவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பினார்கள். மூன்றாவது, வேத வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய ஜனங்கள் கூடும் பொழுது ஒரு எழுப்புதல் வருவதற்கு முன் அடையாளமாக இடத்தை அசைய பண்ணுகிற கர்த்தர். இன்றைக்கு அநேக கூட்டங்கள், அநேக மாநாடுகள், அநேக ஆராதனைகள், இவைகளிலெல்லாம் இசை வாசிக்கப்படுகிறது. பெரிய பெரிய ஸ்பீக்கர்களை வைத்து அங்கே பல காரியங்கள் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் எந்த வசதி வாய்ப்புகளுமே இல்லாமல் அவர்கள் ஆராதித்த பொழுது அந்த இடத்தை கர்த்தர் அசைய பண்ணினார். இது ஒரு இடத்தில் சொல்லப்படவில்லை, பல இடங்களில் இது அப்போஸ்தலர் நடபடியில் வருகிறது. பவுலும் சீலாவையும் அழித்து தொடுமரத்தில் தொங்கவிட்ட போது அவர்கள் பாடினார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் திங், நமக்கு ஆண்டவருடைய ஆளுகை, ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை வெளிப்படணும். இப்ப நமக்கு அந்த ஆளுகை இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ள வெளிப்படுகிறதா என்று பார்த்தால் 100% இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். நாம் அநேகர் சொல்லலாம், நான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறேன், நான் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறேன். இதெல்லாம் பிசாசுகளும் செய்கிறது. ஒரு சமயம் ஒரு இடத்திற்கு ஜெபத்திற்கு கடந்து போன பொழுது அங்கே ஒரு சகோதரி அவர்கள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறார்கள். நான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அதை நான் கவனிப்பதில்லை. ஆனால் அன்றைக்கு ஆவியானவர் கவனி என்று சொன்னார். நான் அவர்கள் பேசுகிற அந்நிய பாஷையை கவனித்த பொழுது அதில் கெட்ட வார்த்தைகள் இருந்தது. நிறைய கெட்ட வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியம், இது என்ன இப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்பு அந்த ஜெபம் நிறைவடைந்த பின்பு முடிவிலே அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அவர்கள் பப்பரப்பன் என்று விழுந்து போனார்கள். கீழே விழுந்து அலக்கழிக்க ஆரம்பித்தது. அவருடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், அம்மா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அம்மா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணாங்க, இது எப்படி அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், தீர்க்க தரிசனம் சொல்லுவது பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் சொல்லலாம், அசுத்த ஆவிகளை கொண்டு சொல்லலாம். அசுத்த ஆவிகளும் சில நேரங்களில பல பாஷைகளை பேசுகிறதை நாம் கேட்க முடியும். அதை கவனித்தால் தான் வேறு பிரிக்க முடியும். ஆனா நம்ம இந்த நாட்கள் என்ன நினைக்கிறோம், நம் பாவத்தில் இருந்து கொண்டே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. நாம் பாவம் செய்து கொண்டே, பாவத்தில் இருந்து கொண்டே நாம் அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப அந்த ஆவிகள் எல்லாம் என்ன? வஞ்சகத்தின் ஆவிகள். அப்ப இந்த ஆவிகள் எல்லாம் இப்படிப்பட்ட மனிதர்களோடு கூட சேர்ந்து நாம் ஜெபித்தால் அங்கே ஆவியானவர் அசைவாட முடியாது. அப்போஸ்தலர்கள் அவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைகிறது. இது ஆவியானவருடைய கிரியை. அப்போ ஒருமனப்படாமல், ஒரு மனமே இருக்காது. இப்போ சில இடங்கள்ல பாருங்க,
ஜெபம் நடக்கும். ஒரு ஆள் எழுந்திரிச்சு வெளில போவாங்க, ஒரு ஆள் எழுந்திரிச்சு உள்ள வருவாங்க, ஒரு ஆள் பாத்ரூம் போவாங்க, ஒரு ஆள் டீ குடிக்க போவாங்க. நீங்க பாருங்களேன், ஜெபத்துல ஒரு மனம் இல்லாதபடி ஜனங்கள் சிதறி போகிறதை இந்த நாட்களில் நாம் காண முடியும். ஒரு 12 மணி நேர ஜெபம், ஒரு 6 மணி நேர ஜெபம் என்று வைத்த அந்த 6 மணி நேர ஜெபத்தில் ஒரு இடத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற அவர்கள் கவனமாய் ஜெபிப்பது பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் ஜெபிக்கிறாங்கன்னா அதுல ஒரு 10%, 10 பேர், மிஞ்சி போனால் 20 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் பெராக்கு பார்த்து கொண்டு, மொபைல் நோண்டி கொண்டு, மெசேஜ் அனுப்பி கொண்டு, இங்கே கொஞ்சம் போய் அங்கே கொஞ்சம் போய் அங்கே கொஞ்சம் போய் இங்கே கொஞ்சம் போய் இப்படி திரிகிறதை காண முடியும். அது இல்லாமல் ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளிலேயே நாம் ஒரு ஜெப குறிப்பு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அதில் உடனே அவங்க கேட்பாங்க. அந்த ஜெப குறிப்பில் சந்தேகம் அவங்களுக்கு வரும். இது ஏன் இப்படி ஜெபம் பண்ணணும், இதில் ஏன் அப்படி ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதில் கேள்வி கேட்பாங்க. இப்போ நாங்கள் ஊழியக்காரர்களாக சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி ஒரு சில காட்டுக்குள்ள மலைகளில் எங்களுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே நாங்கள் போய் ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி நாங்கள் ஒரு முறை ஒரு மலையில் ஜெபிக்க போயிருந்தா அங்கே நாங்கள் ஜெபிக்க நல்லா ஆயத்தப்பட்டு நல்லா 3 நாள் ஜெபத்தில் 3ஆம் நாள் 2 நாள் ஜெபம் முடிந்தது. 3ஆம் நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். நாங்கள் காலையில் ஜெபம் முடித்து டிவோஷன் முடிச்சுட்டு எல்லாரும் காலை கடன்களை முடித்து பின்பு 2வது செக்ஷன், அதாவது அந்த காலை கடன்களை குளித்து விட்டு போய் மறுபடியும் 9 மணிக்கு 9 மணிக்கு மறுபடியும் 2வது செக்ஷன் ஆரம்பிக்கும். அதில் ஜெபித்து மதியம் முடித்து ஒரு டீ குடிப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 3வது செஷன் 2 மணியிலிருந்து நடந்து கடைசியாக முடித்து 3ஆம் நாள் மாலையில் எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு டிவோஷன் முடிச்சுட்டு காலை கடன்லாம் முடித்து குளித்தெடுத்து 9 மணிக்கு போக வேண்டும். ஆயத்தப்பட்டு ஒரு 8:30 மணிக்கெலாம் பைபிள் எடுத்துட்டு நாங்கள் அந்த ஜெபம் நடக்கிற கூடாரத்துக்கு போகிறோம். போகிற வழியில் பார்த்தா கண்கள் திறக்கப்படுகிறது. தரிசனத்தை அதாவது என் கண்கள் திறக்கப்பட்டு அங்கே சில காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். மிக தெளிவாக பார்க்கிறேன். அந்த காரியங்களை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அந்த ஓப்பன் தரிசனத்தை பார்த்து ஜெபத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் சொல்றார், இதை கேள், இதை பார்த்தல்ல, இந்த தரிசனத்தை பார்த்தல, நான் உனக்கு காண்பித்தல்ல, அதை கேள் அப்படின்னு சொல்றார். அப்போ நான் அதை கேட்பதற்கு அந்த நடத்துகிற தலைவரிடத்துல சொல்லுகிறேன், நான் ஒரு காரியம் பேசணும். அப்போ நான் ஒரு காரியம் பேசணுன்னே அந்த தலைவருக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதோ ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் அதற்கு இடம் கொடுத்த பொழுதுதான் அந்த தரிசனம் ஓப்பனாக நான் பார்த்த தரிசனத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்லி, இப்படிப்பட்ட நபர்கள் 2 பேர் இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிறீர்கள். அந்த 2 பேர் யார்? இந்த 2 பேர் கலந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் மாந்திரீகம் செய்கிறவர்கள், அதாவது மந்திரவாதி. கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று போர்வையில் வலம் வருகிறவர்கள் மாந்திரீகம் செய்கிறவர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள். இவங்க இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி அவர்கள்
வந்திருக்கிறார்கள். ஏன் வந்திருக்கிறார்கள்னா, இந்த ஜெபத்தை கெடுப்பதற்கு, இந்த ஜெபத்துல பல காரியங்களை குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப அதை கண்டுபிடித்து சொன்ன பொழுது அந்த 2 பேரும் எழும்பி நின்ட்டாங்க. நாங்க மனம் திரும்பல, நாங்க ஊழியம் செய்கிறோன்ற பொய்யா சொல்லிதான் வந்தோம். ஏன்னா அந்த அந்த குழப்பத்தை உண்டு பண்ண. ஏன்னா நான் பேச பேச அவர்களுக்குள்ள ஒரு பய உணர்வு, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பயத்தை கட்டளையிட்டு நடுக்கம் பிடிக்க ஆரம்பித்தது. அந்த இடம் முழுவதுமே ஒரு மாற்றம் அடைந்தது. அவர்கள் மனம் திரும்பினார்கள், ஆண்டவரோடு கூட ஒப்புரவானார்கள். அவர்கள் முதலிலே இயேசுதான் தெய்வம் என்று மனதார அறிக்கையிட்டார்கள். பின்பு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தலைவர், அதை நடத்தி கொண்ட தலைவருடைய த்ரோட் ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆனது. அவர் பேச முடியாமல் போனார். போராட்டம், இவ்வளவு பெரிய போராட்டம், ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட்டு அங்கே பலத்த கிரியைகளை காண முடிந்தது. அப்ப அவர் இந்த கூட்டங்கள் முடிந்து, இந்த உபவாச ஜெபங்கள் எல்லாம் முடிந்து நாங்கள் பிரயாணப்பட ஆரம்பிக்கிறதற்கு முன்பு நான் ஒரு காரியத்தை சொன்னேன். நீங்கள் வருகிறார்கள், உபவாச ஜெபத்துக்கு வருகிறேன் என்று சொன்னால் அவர்களை எந்த அடிப்படையில் உபவாச ஜெபத்தில் சேர்க்கிறீர்கள்? இல்லை எல்லாரும் வரணும் இல்லை அப்படின்னு, எல்லாரும் வந்தா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆவியானவர் யாரை கொண்டு வர வேண்டும், யாரை கொண்டு வரக்கூடாது, நீங்கள் ஜெபித்து அதை தீர்மானம் எடுத்து, இது ஏனென்றால் ஜெபம் இதை கெடுத்துவிடும், பொல்லாத ஆவிகள் இதை கெடுத்துவிடும், ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடுகிறதை கெடுத்துவிடும், நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்ன பொழுது அதற்கு ஆதரவும் இருந்தது, எதிர்ப்பும் இருந்தது. யார் வேண்டாலும் வரலாம், அவங்க வந்தா நல்லது தானே, அவங்க வளருவாங்கல்ல அப்படின்லாம் சிலர் இருக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், அது இல்லை. இங்க பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி பலர், அதாவது அந்த ஜெபத்திற்கு ஆரம்பித்த முதல் நாள் இரவிலே ஒருவர் மிகவும் பாதிக்கப்பட்டு, சரீரத்தில் பாதிக்கப்பட்டு, அதற்கு பின்பு ஆவியானவர் அந்த ராத்திரி வேளையில யாரோ என்னை எழுப்பினதை போல எழும்பி போய் அவரை பார்த்த பொழுது ஒரு உடல்ல பயங்கர வியாதி, பலவீனம், மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சில மெடிக்கேஷன் அவருக்கு கொடுத்து அவரை எழும்பி உட்கார பண்ணி அவரை தைரியப்படுத்தி அப்புறம் அவர் தெம்பாயிட்டார். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த மருந்தெல்லாம் அவர் கொடுத்து அவரை தெம்பாக்கி அவர் அடுத்த நாள் ஜெபத்தில் கலந்து கொண்டார். அப்ப அங்க வருகிறவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இந்த மாதிரி அசுத்த ஆவிகள் உள்ள குழப்புகிறதை இந்த நாட்களில் காண முடிகிறது. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அவங்க கூடி வந்தா ஒரு மனம் இருந்தது. 2 பேர் கூடினாலும் ஒரு மனம் இருந்துச்சு, 120 பேர் கூடினாலும் ஒரு மனம் இருந்துச்சு. இன்றைக்கு 10 ஊழியக்காரர்கள் ஒன்றாய் கூடினால் ஒரு மனம் இல்லை. இவர் என்ன ஜெபம் நடத்துறது, அவர் என்ன நடத்துறது அப்படின்ற நிலைமை வந்து விடுகிறது. ஆவியானவர் கிரியை முடியவில்லை. அதனாலதான் இந்த நாட்கள்ல ஆவியானவர் நம் நடுவில் அசைவாட விரும்புகிறார். அதாவது நம் நடுவில் அவர் ஒரு அசைவை கொண்டு வர விரும்புகிறார். அந்த அசைவு வந்த பொழுது, எப்படி ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அசைவு வந்த பொழுது ஆவியில நிரம்பி அவர்கள் ஜெபித்தார்களோ, அதே போல 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலேயும் ஒரு அசைவு வந்த பொழுது அங்கே ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதை காண முடிந்தது. அவர்கள் வசனத்தை மிகுந்த தைரியத்தோடு சொல்லவும் துவங்கினார்கள். ஆவியானவர் வந்துவிட்டா முதல்ல பலன் வந்துடும். ஆவியானவர் வந்துவிட்டா முதல்ல தைரியம், 2வது தைரியம் வந்துடும். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு அந்த ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. சில சபைக்குள்ள பாருங்க, அசுத்தாவி பிடித்தவர்கள், வஞ்சக ஆவி பிடித்தவர்கள் அப்படியே நைஸா உள்ள நல்ல முக்கியமான இடத்துல போய் பிடிச்சி உட்காந்துட்டு அங்க அந்த சபையை ஆட்டி படைப்பாங்க. அந்த சபைக்கு விரோதமா பல காரியங்களை செய்வாங்க. சபை விசுவாசிகளை சிதறடிப்பாங்க. இதுதான் அவர்களுடைய வேலை. ஆனா கர்த்தர் அதை ஆரம்பத்திலேயே நமக்கு காண்பித்து விட்டால் அந்த வஞ்சகத்தின் ஆவிகளை நாம் கடிந்து கொண்டு அந்த ஆராதனைக்குள்ள அது கிரியை செய்யாதபடி முடக்கி போட முடியும்.
இது கடைசி நாட்களில் நமக்கு தேவையான ஒரு அபிஷேகத்தை, தேவையான ஒரு ஞானத்தை, தேவையான ஒரு கிருபையை ஆவியானவர் கட்டளையிட விரும்புகிறார். அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குள் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, ஆவியானவருக்குள் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது உங்கள் நிலையை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில பாவம் எங்கே இருக்கிறது, பரிசுத்தம் எப்படி இருக்கிறது, நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறது எப்படி இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் மறைமுக பாவம் செய்வீர்களே ஆனால் அதிலிருந்து முதலாவது மனம் திரும்பி விடுங்கள். இல்லை என்றால் ஆவியானவர் என்ற பெயரை வைத்து கொண்டு பொல்லாத ஆவிகள் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். எப்படி சவுலுக்குள்ள தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வந்ததோ, அவர் ஆவியானவர் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் பொல்லாத ஆவி இருந்தது. ஆனா தேவனுடைய கரம் நமக்குள்ள இருந்து மறைமுக பாவங்கள் நமக்குள்ள இல்லாதபடி நம்மை காப்பாராக. மறைமுகமான பாவங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா குடிப்பார்கள், போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள். அவங்க அந்த ராத்திரில அப்படி இருப்பாங்க, பகல்ல ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்க கேளுங்க, அவங்ககிட்ட இதெல்லாம் செய்யறது தப்புன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் பிரதர், இது ஒரு பெரிய பலவீனம் பிரதர், இந்த பலவீனத்தெல்லாம் மாட்டிட்டு இருக்கிற. இது பாவம் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன சொல்லுவான்னா பலவீனம் அப்படின்னு சொல்லுவான். சிலர் விபச்சார பாவத்தில் இருப்பாங்க. அவன் என்ன சொன்னா அது என்னுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லுவான். இது பலவீனம் கிடையாது, இது விபச்சார பாவம். இது இந்த பாவம் சிலருக்கு சாப்பாடை பார்த்துட்டா உடனே போய் உட்காந்து அது என்னன்னு பார்க்க மாட்டான், வச்சு இறக்கன்னு இறக்கிடுவான். ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு நீங்கள் பிரியாணின்னு கொடுத்தீங்கன்னா எந்த ரூபத்தில் கொடுத்தாலும் சாப்பிடுவான். அவன் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவான். சிலர் நான் பார்த்துருக்கேன், அப்படி சாப்பிட்ற ஆட்கள் சோத்தை பார்த்துட்டா அது என்ன சாப்பாடு, ஏது சாப்பாடு, எங்கேருந்து வந்துச்சு, என்ன வந்துச்சு, படைச்சதா படைக்காததா, அது என்ன, அதெல்லாம் கிடையாது. அவன் பார்த்துட்டான், ரைட், கடன்னு உட்காந்து இறக்கி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு காலி பண்ணிட்டு பிளேட்டை காலி பண்ணிட்டு அடுத்த வேலை அது என்னன்னே யோசிப்பான். அப்படிப்பட்ட ஆட்கள் இதெல்லாம் அதாவது அதெல்லாம் உணவின் மேல் உள்ள இச்சை, பெரும் பெரும் தீனி, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இதில் இந்த மாதிரி காரியத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க, என்னை விடுவீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களில் அவர் நம்மை ஆளுகை செய்து நம்மை நடத்த விரும்புகிறார். ஆனால் பிசாசு நம்மை திசை திருப்பி நம்மளை ஏமாற்றி வஞ்சகத்துக்குள்ள கொண்டு போக நினைக்கிறார். அதனால நம்ம தைரியமாய் வசனத்தை சொல்லணும்னா இந்த மாதிரி பொல்லாத காரியங்கள் நம்ம ஒரு விடுதலை பெறணும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவருடைய வல்லமை, ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம், ஆவியானவன் நமக்குள்ள கிரியை ஆரம்பிச்சிட்டா வசனங்களை வைத்தே நம்மை ஜெபத்துல நடத்துவார். வசனம் 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 திருவசனம் நமக்குள்ள அப்படி கிரியை ஆரம்பிக்கும். திருவசனத்தை நாம் அறிக்கைட்டு ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆவியானவன் நமக்குள்ள கிரியை செய்கிறதற்கு இன்னொரு அடையாளம், வசனத்தை நமக்குள்ள அப்படி ஃப்ளோவா வரும். இயேசுவின் நாமமோ இயேசுவின் இரத்தத்தையும் நாம் அதிகமாய் பயன்படுத்துவோம். அவர் அந்த அந்தகார வல்லமைகளை கடிந்து கொள்ளும் பொழுது அதற்கான ரகசியமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இதை இப்படி கடிந்து கொள்ளணும், இதை இப்படி எதிர்க்கணும், இதை இப்படி முடக்கணும், இதை இப்படி செயலிழக்க பண்ணணும். ஆவியானவர் நமக்கு ஒவ்வொன்றாய் கற்றுக் கொடுப்பார். அதனால் இந்த கடைசி நாட்கள்ல ஆவியானவர் நம்மை கொண்டு கிரியை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு, அந்த நிச்சயம் அப்போஸ்தலருக்கு இருந்தது. இயேசுவை பற்றி அவர்கள் சொல்லக்கூடாது என்று சங்கத்தினர், செனகரேப் சங்கத்தினர் அவர்களை தடுத்த பொழுது இவங்க தைரியத்தோடு ஜெபிக்கிறாங்க. அவங்க தடுத்துட்டாங்க, இவங்க நல்லா ஒருவனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அந்த இடம் அசைது, ஆவியானவர் நிரப்புகிறார், ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறார்கள். வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். இந்த காலை வேளையில ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் வசனம் தாராளமாக வரும், தைரியமாக பேசுவோம். ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பம்மும், அதாவது வசனத்தை பேசாமல் கதைகளாக சொல்லிட்டு தெரியும். இப்போ நமக்கு தேவை நடக்கிற சம்பவங்களை சொல்லுவது வேற, கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜா இப்படி, அந்த ராஜா அப்படின்னு சொல்லி இப்படி கதைகளாகவே சொல்லி கட்டுக்கதைகளாகவே சொல்லி திரிகிற காலம் இந்த காலம். அதனால நாம தேவனுடைய வார்த்தையின் மேல,
பரிசுத்த ஆவியில நிரம்பி நல்ல ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது நம் மூலமாக தேவ வார்த்தை வெளிப்படும். இப்போ நம்ம மூலமா தேவ வார்த்தை வெளிப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீங்க தேடி போக வேண்டாம். அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், என்னை கொண்டு ஆண்டவர் அதை செய்யணும், என்னை கொண்டு ஆண்டவர் இதை செய்யணும். நீங்க தேடி போகணும். உங்களை தேடி ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது விலகி ஓடிடும். அது விலகி ஓடிடும். மெய்யா நம்ம அதை பார்க்க முடியும். அதாவது சில பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வருவாங்க. உள்ள வரும்பொழுதே அது விலகிடும். அந்த ஆவிகள் விலகிடும். அவங்க சொல்லுவாங்க, உள்ள வரும்பொழுதே என்னை விட்டு ஏதோ விலகி போன மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணும்போது முழுமையான விடுதலை அவர்களுக்கு தருவார். சில வியாதி, ஒரு பிள்ளைலாம் ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஜுரம் நிற்கலை. 8 நாள் அவங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் சரியாயிடும். மெடிசன்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவன் சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு சாப்பாடே கிடையாது. ஏதாவது தண்ணி கொடுத்தாலும் வாந்தி எடுத்துருவான், ஜூஸ் கொடுத்தாலும் வாந்தி எடுத்துருவான். டாக்டர் சொன்னாங்க கொடுங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வாந்தி எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வயிற்றுல நிற்கும். அதனால் அவனுக்கு தொடர்ந்து ஆகாரம் கொடுங்க. வீட்டுக்கு வந்து அவனை படுத்த படுக்க அப்படியே எலும்பு தொலமாக இருக்கான், படுத்த படுக்கையாக கிடக்கான். அப்போ அவங்க அப்பா அம்மாலாம் வந்து பஸ்ஸை இப்படி இருக்கு அப்படின்னு நான் சொன்ன படுக்க வைங்க, முதல்ல படுக்க வைங்க. அவன் படுத்துட்டான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க இதை விசாரிக்கிறேன். அவங்களுக்கு என்னென்னா பிள்ளைக்கு வந்தோடனே தலையில் வச்சு ஜோமணி பாசு ஆவியான சொன்னார், நீ அந்த விசாரணை பண்ண, நான் அற்புதம் செய்வேன். நான் கேட்டுகிட்டே இருக்கேன். இதை கேட்க கேட்க படுத்திருந்தவன் எழுந்துச்சு உட்காந்தான். படுத்திருந்த பையன் எழுந்துச்சு உட்காந்துட்டு அப்புறம் அவன் தங்கச்சிக்கிட்ட விளையாடுறான். அப்புறம் அவன் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், பசிக்குதுமா அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் அதாவது நான் சொல்கிறேன், ஜெபிக்க வேண்டாம். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இறங்கி அவனை குணமாக்கணுன்னே அவன் கேட்குறான், பசிக்குது. அப்போ அவங்க என்ன தம்பி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் அப்போ அது ஒரு காலை நேரன்றதுனால அன்னைக்கு பூரி செஞ்சிருந்தோம். அந்த பூரியில் மீதமான ஒரு 3 பூரி இருந்துச்சு. அப்போ என் மனைவி கேட்டாங்க, பூரி தான் இருக்குது, மாவு இல்லை, அதனால் இல்லைன்னா தோசை இட்லி ஊற்றி கொடுத்துருப்பேன், பூரி தான் இருக்குது, அவன் சாப்பிடலாமா? அவன் சொல்கிறான், கொடுங்க, பூரி கொடுங்கன்றான். அவங்க பார்க்குறாங்க, என்னடா இதுவரையிலும் அவன் கஞ்சி கூட குடிச்சா வாந்தி எடுத்துருவான், பூரி கேட்குறானே வாந்தி எடுத்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயங்கினாங்க. நான் சொன்னேன், கொடுங்க, தைரியமாக கொடுங்க, பார்ப்போம், இங்கே தானே இருக்கான், வாந்தி எடுத்தானே பார்த்துக்கோ, கொடுங்க. அந்த 3 பூரியும் சாப்பிட்டுட்டு அவன் இன்னும் பசி, அவன் அப்போ தான் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சொன்னேன், ஒரு 1/2 மணி நேரம் இங்கே இருங்க, வாந்தி எடுக்கிறானா பார்ப்போம். நல்ல வேலை. அப்புறம் உடனே எந்திச்சு நின்னா, நடந்தான், உட்காந்தான். அப்புறம் ஒரு டீயை குடித்தான். எதுவும் வாந்தியெல்லாம் வரல, ஒன்றும் வரல. அப்படி வீட்டுக்கு போனான். கர்த்தர் அவனை குணமாக்குனேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தொடுதலை நாம் பார்க்க முடியும். இது எப்போ நடக்கும்? ஆவியில நிரம்பி நாம் ஜெபிக்கும் பொழுது, தைரியமாய் வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். அதனால உங்களுக்கு எனக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அது என்ன? தேவனுடைய வார்த்தையின் மேல நீங்களும் நம்பிக்கை வைத்து ஆவியில நிரம்பி ஜெபித்து ஆவியானவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில காண செய்ய அவர் உண்மையுள்ளவர். அதனால இந்த காலை வேளையில நாம் அந்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவரை இழந்திருந்தா இன்றைக்கு தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே உம்முடைய ஆவியை நான் இழந்து விட்டேன், எனக்கு திரும்ப என்னை உயிர்ப்பித்து என்னை மீட்டு என்னை வழிநடத்துங்க, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஆவியானவர் கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. ஒரு பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை செபத்திற்கு வருவா. அவ அபிஷேகத்தை இழந்திருக்கிறா, எங்களுக்கு தெரியாது. அவ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றிருக்கிறா. அந்த வாலிப பிள்ளை அதுக்கப்புறம் இழந்துட்டான். அதுக்கப்புறம் அபிஷேகமே இல்லை. ஆனா சபைக்குள்ள வந்து
அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவான்னும் போது அழுதான். ஓன்னு அழுது, ஆவியானவரே இந்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல பரிசுத்த ஆவியானவரோட நிரப்பி, ஆவியில நிரம்பி களி கூர்ந்து ஜெபம் பண்ணி அவன் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இத்தனை வருஷம் ஆச்சு நான் இந்த அபிஷேகத்தை இழந்து, அபிஷேகத்தினுடைய மேன்மை எனக்கு தெரியாமலே போச்சு. இப்ப எனக்கு ஆவியானவர் தந்துட்டாரு. அதனால இனி எனக்கு கவலை இல்லை. அவளுக்கு கால் கொஞ்சம் ஒரு மாதிரி தொட்டி கால் இருக்கும், கொஞ்சம் குள்ளமா இருப்பா, பார்க்கவே வித்தியாசமா இருப்பா. அவளுக்கு திருமணம் ஆகிறதுன்றது சாத்தியப்படாத ஒண்ணு. ஆனா கர்த்தர் அவளுக்கும் திருமணமாகி, அவளுக்கு திருமணமான உடனே ஒரு பெரிய சந்தோஷம் அந்த குடும்பத்துல. அவளுக்கு போய் திருமணம் ஆயிடுச்சு, எப்படியோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். அவள் சொல்றா, நான் இப்ப நல்லா இருக்கேன், ஜோபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறார். அதான் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபித்தார். வசனங்கள் நமக்குள்ள கிரியை செய்யும், வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து மேன்மையான காரியத்தை செய்யும். அதனால இந்த காலை வேளையில ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரை இழந்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருக்குள்ள வளர கர்த்தர் கிருபையின் தயவு நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஆவியானவருக்குள் களி கூர்ந்து ஜெபிக்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் கிருபை தந்து நீர் வழி நடத்தி விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட்டு உங்கள் நாமத்தை உயர்த்துங்க, பெயரை பெருமைப்படுத்துங்க, பெரிய கருத்தை செய்யுங்க. இந்த காலை வேளையில இதை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்குள்ள மறைமுகமான பாவம் இருக்கும் என்றால் அதை மன்னித்து அவர்களை விடுவித்து ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்பி வசனத்தை தைரியத்தோடு பிரசங்கிக்கிற அந்த கிருபை அவர்களுக்கு தந்து வழி நடத்துங்க. இரக்கம் பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே.